மூன்றாவது, தன்னை சுத்தப்படுத்தும் உயர் மனப்பான்மைகள், தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய உஜுப், தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய மனப்பான்மையிலிருந்து யாருமே வெளியே வரையலாதுதான். ஏன்னா அது மனிதன் சுயநலத்தோட படைக்கப்பட்டிருக்கிறான். சுயநலம் மனிதனுக்கு நலவு, கெடுதி அல்ல. எல்லா சொர்க்கத்துக்கு போகணும் என்பதே ஒரு சுயநலம் தான். அடுத்தவருக்கு நன்மை செய்யறது, தவ்வா செய்யறது என்பதே சுயநலம் தான். குடும்பம் என்பது நாம மனைவி கொடுக்குறோம், பிள்ளையை கொடுக்குறோம்னாலும் சுயநலம் தான். என்ன காரணம்? நம்மது மனைவி என்று வரப்பே தான் கொடுக்கணும். அது தலாக் பண்ணவரை கொடுக்குறோம் இல்லை, விளங்கிட்டா? அதனால எல்லாமே சுயநலம் தான் மனிதனுடைய அடிப்படை. அதனால மனிதன் தனக்கு தன்னையே விரும்புவான், தன்னை உள்ளத்துக்குள்ள தனக்கு இருக்கணும்னு விரும்புவான், தன்னை கொஞ்சம் உயர்படுத்த விரும்புவான். ஆனா அது உங்களை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு, நீங்க தான் என்கின்ற அளவுக்கு வருமாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களையும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது திண்டு அதை என்னது முழுசா அழிச்சிடும். அது உங்களுடைய எல்லா அமலையும் அழிச்சிடும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய கபூலியத் உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஓய்சல் கர்ணி சொன்னது போல, அகூனு ஃபி கப்ரா இன்னாஸ், மக்களோடு மக்களாக நான் இருந்துட்டு போறேன். எனக்கு அடையாளமே என்ன செய்யாது, வராது. எனக்கு அடையாளமே இல்லாம இருக்கணும் என்ற அளவுக்கு விரும்பினாங்க. என்ன காரணம் என்றா, அறிமுகம் விரலால சுட்டி காட்டப்படுகின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்டா, நம்ம சோதனையோட உச்சகட்டத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அருளோட உச்சகட்டத்தில் இல்ல, சோதனையிட உச்சகட்டத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு அறிஞர் சொல்றார், நீ இன்றைக்கு பிரபல்யமா இருக்கிறேன்டா, நீ உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். நவமின தஷ்ஹீர், உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி உன்னோடு இருந்துச்சு. நல்லது செஞ்சிருப்பாய், நல்லதை செஞ்சா அறிமுகம் வரும். ஆனா நீனு அதை செஞ்சுக்கிறாய், அறிமுகத்தை நீ விரும்பி இருக்கிறாய். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்ய வேண்டும். அதனால தான் ஒரு 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 சல அதாவது ஒரு சுஃபியான் இப்னு உயைனா நினைக்கிறேன், ஒருவர் அறிவுக்குள்ளே நுழைவது லேசு, அறிவை நோக்கி பயணிப்பது லேசு, அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது கஷ்டம் என்றார். அறிவிலிருந்து இறைவனை நோக்கி பயணிப்பது என்பது மிகவும் கஷ்டமானது. காரணம் என்னண்டா, அறிவு சந்தோஷத்தை தந்துடும், அறிவு மகிழ்ச்சியை தந்துடும், தேடல் இன்பத்தை தந்துடும், எல்லாம் வந்துடும். அதுக்கு பின்னால அறிவிட நோக்கம் என்ன? நீ தொழணும், நீ நிறைய இபாதத்தாலியா இருக்கணும், நீ முன்மாதிரி ஆயிக்கணும், நீ பணிவானவனா இருக்கணும், நல்லவர்கள் உன்னை சுத்தி இருக்கணும், உன்னை சுட்டி காட்டுறவங்க சுத்தி இருக்கணும். கஷ்டம். அந்த இடத்துல பாப்பா என்னன்னா, நம்மளை தெரியும்னு சொல்ற எவனே பக்கத்துல வச்சுக்கல கூடாது, நம்மளை கெட்டவன் கண்டுபிடிக்கக்கூடிய எவனே பக்கத்துல வச்சுக்கல கூடாது. எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? ரிமூவ் பண்ணாதான் நான் அறிஞனாக என்ன செய்வேன், உலகத்தில் இருப்பேன் என்ற எண்ணம் வந்துடும். அதனால அங்க இருந்து அல் ஹுரூஜ் இலல்லாஹ் மிகப்பெரிய போராட்டம். தெரியும் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், தெரிஞ்ச பின்னால் அதை வச்சு அமல் செய்யறதுக்கு என்ன அவ்வளவு ஒரு போராட்டம். தலபினல் இல்ம சும்ம தலபினல் நீயா, அறிவை முதல்ல தேடினோம், பின்னர் அறிவுக்கான நியத்தை தேடினோம் என்றாங்க. ஏன் அறிவு படிக்கணும் என்ற நியத்தை நாங்கள் என்ன செஞ்சோம்? தேடினோம். அப்ப மூணாவது அம்சம் என்னண்டா, சுத்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். நீங்க எங்க கூட வரும் தெரியுமா? சமூகத்தை நிறைய நீங்க யோசிங்க. எதை சொன்னாலும் நான் சமூகத்துல யாரை சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள. ஏன்னா அங்கதான் யாரும் கேள்வி கேட்கலாத இடம். நம்மட தக்லீத் ஜமாத் மாதிரி இருக்கிறது, சரியா? நம்ம வாப்பா என்ன சொன்னாலும் அவர் தான் முன்மாதிரி. மௌத்தாயினது பிறகு கூட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் முன்மாதிரி தந்தை என்றத கணவன் என்றது வெளியே வருது கஷ்டமா இருக்கும். யார் என்ன சொல்லிட்டாலும் முன்மாதிரி தன்மை மிசாலியத்துல அந்த கணவன் தான் இருப்பார், இயற்கையா இருப்பார். இது இருக்குதானே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அப்போ அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? எப்ப நம்மளே கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு வார்த்தை உயர்த்தி, ஒரு பேச்சு உயர்த்தி, வழிகாட்டல் உயர்த்தி பேசக்கூடிய தன்மைகள் வருமா இல்லையா? இந்த உஜுபுடைய தன்மைகள் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்யறதும் பெரும் ஒரு குற்றம் தான். ஆனால் பாவம் செய்யாமல் இருந்து உஜுபுடைய நிலை உங்களுக்கு வருமே, நான் பெரியவன் என்கின்ற ஒரு நிலை வருமே, இதை நான் பயப்படுகிறேன். நிறைய பேர் இந்த உஜுபை எப்படி இல்லாமல் ஆக்கி கொள்றது தெரியுமா? நான் அல்ஹம்துலில்லாஹ் என் முழு பாவத்தை நான் ஒத்துக்கொள்வேன், அதுல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன இது இல்லை, என் பாவத்தை நான் தெரிஞ்சுதான் வச்சுக்கிறேன். இது எப்பயுமே உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி டெஸ்ட் பண்ண வேணாம். ஏண்டா தனிமையில நீங்க உங்களோட இறக்கமாயிப்பீங்க. நீங்க தனி இருந்தீங்கடா, நீங்க உங்களோட இறக்கமாயிப்பீங்க. பிள்ளை தான் நீ செய்யறது பிள்ளை, மோத விட்டு பாருங்க. உங்களோட நஃப்ஸை கொண்டு இன்னொருத்தரோட மோத விட்டு பாருங்க. அந்த நேரத்தில் நீங்க யாருன்றது உங்களுக்கு என்ன செய்ய விளங்க. அப்படின்னா என்ன, ஒருத்தர் சொல்றாரு நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், நீங்க சொல்றீங்க ஓகே. இன்னொரு ஆள் சொன்னாங்க, நீங்க நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், எல்லாரும் செய்யக்கூடிய பாவம் தான் நானும் செய்யறேன் அப்படின்னு உடனே அது அவன் சொன்னதுதான் அடுத்தவன் சொன்னோன்னே அப்படியே என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்னோமே, மனைவி வீட்டு என்ன சொல்றான், என்ன நீ உன்னாலதான் நானும் முன்னேறிக்கிறேன்டா, அது பணிவு. அதே வைஃப் அடுத்த நாள் திருப்பி சொல்ல, என்னால தானே நீங்க முன்னேறினீங்கடா, உன்னால தானே முன்னேறினா அப்படி நேற்று சொன்னீங்க. அது ரெண்டு வகை. என்ன அது அந்த சப்ஜெக்ட் வேற, இந்த சப்ஜெக்ட் வேற. மனுஷனுக்கு வருதா இல்லையா? மனிதன் எப்பயுமே தன்னை டெஸ்ட் பண்ண நம்ம எதிர்க்கிற நேரம், தன்னை மோதுற நேரம், பழகிற நேரம், அடுத்தவர். நான் எப்பயுமே தலைமைத்துவத்துக்கு ஆசைப்படாதவன், மனசால நினைச்சுக்கிறது ஒன்றில் கிடைக்காம இந்திக்கும், சரியா? அல்லது தான் தகுதியானவன்
ஆனால் பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி இருந்து. இந்த ரெண்டு எண்ணமுமே உங்களோட சுய திருப்தி தான். ரெண்டு எண்ணமுமே உங்களுடைய சுய திருப்தி தானது. எனவே ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இந்த தலைமைத்துவத்தை சிறப்பாக யார் செய்வாங்க தெரியுமா? யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அவர் தான். யார் அதிகமாக வெறுக்கிறாரோ அதை தலைமைத்துவம் வேணாம் என்று வெறுக்கிறாரோ அவர் தான் அதை அழகாக செய்வார் ரசூல்லா. யார் அதை விரும்புகிறாரோ அவர் அழகாக என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். எனவே இந்த சுயநலம் என்றிருக்கக்கூடிய, அதாவது சுய திருப்தி, நான் தான் என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பல இடங்கள்ல வரும். அவைகளிலிருந்து தௌபா செய்யுங்கள். இதெல்லாம் தௌபா உணரப்படாத இடங்கள்ல உண்டு.